குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி தமிழ்நாடு போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் கான்ஸ்டபிள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள், தமிழ் தகுதி தேர்வு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக தமிழ்லேயே பார்த்துலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் அரசாணைகள் அப்படின்னு தமிழில் இருக்கும், இல்லை ஜிஓஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிஓ என்னென்னலாம் கேட்க போகிறோம், என்னென்ன இதிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய தமிழாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபுல்லாக தமிழில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவல்துறை தேர்வுக்கான, அதாவது கிரேட் 2 கான்ஸ்டபிள் பிசி எக்ஸாம் சொல்லுவாங்க, இந்த தேர்வுக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். சரிங்களா? சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது தொடங்குது. 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது நடக்க இருக்குது. 65 தேர்வுகள், 6500 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி வந்து வியூ பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் கொடுத்துரும் அப்படின்னு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வாசி விட்டுறேன். இதில் முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு முழு தேர்வு நடக்க இருக்குது. இந்த தேர்வு அனைவருக்கும் இலவசமானது. இந்த தேர்வு நீங்கள் வந்து, அதாவது கிரேட் 2 கான்ஸ்டபிள் பிசியோடைய ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்குது. இந்த தேர்வை நீங்கள் எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே போதும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சிறப்பு முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு நடக்கும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட்டு, இதில் ஃபுல் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் டெஸ்ட்டு, புக் பாக்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் போயிடுவீங்க. முதல் தேர்வு 6ஆம் வகுப்பு வரலாறு, 6th தமிழ் 1லேருந்து 3 பாடம் வரைக்கும், உளவியலில் சங்கேத மொழி குறியிடுதல், எழுத்துக்களின் தொடர்வரிசை அப்படின்ற டாபிக் எழுதுவீங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எழுதிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக் வரும்போது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 6ஆம் வகுப்பு வந்து தனித்தனியாக ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அப்புறம் 22வது டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் வகுப்பு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முழுவதும், 8ஆம் வகுப்பு முழுவதும் வரிசையாக எழுதுவீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45 தேர்வுகள் வரைக்கும் வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? 44 தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் 45லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எழுதுவீங்க. தமிழ், இலக்கணம், இலக்கியம், இயற்பியல், வரலாறு, வேதியியல், புவியியல்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு டாபிக் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்ததாக வந்து ஃபுல் டெஸ்ட் 70 மதிப்பெண்கள் கொண்ட ஃபுல் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் பிசி எழுதுகிறவங்க ஜிகேவை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு போதுமானது. ஜிகே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நீங்கள் 6 to 10 கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை படித்தாலே போதும், கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேண்ட் போலீஸுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இல்லை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா தேர்வுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும், என்ன உயரம், என்ன கல்வி தகுதி, இது தமிழ் தகுதி தேர்வு இருக்குது, முதன்மை எழுத்து தேர்வு இருக்குது, உடல் அளவீடுகள் இருக்குது, உடற்தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல், அதாவது அந்த மியூசிக் வந்து வாசிச்சு காட்டுறது இருக்குது, மருத்துவ பரிசோதனை, இறுதி கட்டம். ஓகேங்களா? இந்த இறுதி தேர்வுன்றது ஒன்றுலப்பா மெடிக்கல் முடிஞ்சிச்சுனாலே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு டேரெக்டாக போஸ்டிங் தான். ஓகேங்களா? இத்தனை ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேவா? தேர்வுக்கான தகுதிகளில் முதல்ல வயது வரம்பு குறைந்தபட்சம் 18 வயசு இருக்கணும்ப்பா. இது எப்போவுமே கிரேட் 2 கான்ஸ்டபிளாக தான் 18 வயசு. அதிகபட்சமாக 24 வயசு இருக்கும், அதாவது பொது பிரிவுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வயது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டின் ஜூலை 1 நிலவரப்படி தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இது எல்லா எக்ஸாம்லையும் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது தான். ஓகேவா? அடுத்தது வயது தளர்வு என்ன கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 29 வயது வரை, பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்க அப்படின்னா 26 வயசு வரைக்கும், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும், விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 35, எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் பேராமிலிட்டரியாக இருந்தீங்கன்னா 45 வயது வரைக்கும். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 12/9/2026 அதுக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா கூடுதலாக 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு வழங்கப்படும். சரிங்களா? அடுத்தது கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்ப்பா. ஓகேவா? தமிழ் படிக்க, எழுத, பேச தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் அவங்க அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? அடுத்தது இசை சம்பந்தமாக என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 2 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவி அனுபவம் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா சார் அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். சரிங்களா? ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறாங்க சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பேண்டு, ப்ரெஸ் பேண்டு, பைப் பேண்டு, இதிலெல்லாம் அனுபவம் எதில் வேணால் இருக்கலாம். சரிங்களா? இதில் இல்லை, இதில் அல்லது இதில் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது இசை வாசிக்கவும், இசை நோட்ஸ் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இசையை வாசிக்கணும், அந்த நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நோட்ஸை வந்து படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பயன்படுத்தும் கருவிகள், அதாவது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற கருவிகள் தான். ஓகேங்களா? ட்ரம்ப்பு, ஃப்ளூட்டு, நாதஸ்வரம், தவில்,
ஓகேங்களா, ட்ரம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசைக்கருவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை குறித்து நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு போதும். உடல் தகுதி தேர்வில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் உயரம் கொடுக்குறாங்க. அதாவது பொது பிரிவு அப்படின்னா 165 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும். இது நம்ம நார்மல் போலீஸோட கம்மி. ஓகேங்களா, இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 162 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். மார்பளவு ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அளப்பாங்க. 81 86 81லேருந்து 86 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைவு ஏற்படணும். சரிங்களா, இதே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உயரம் வந்து 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இவங்களுக்கு மார்பளவு அளத்தல் வந்து கிடையாது. ஓகேங்களா, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கேட்கும், நீங்கள் வந்து எந்த பிரிவில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்கன்ட்டு. நீங்கள் மேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலுக்கு உண்டான அளவுகள் உங்களுக்கு இருக்கணும். ஃபீமேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு உண்டான அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா, அடுத்தது தேர்வு நடைமுறைகள் என்ன? தமிழ் தகுதி தேர்வு எழுதணும்ப்பா. இது பிசி எக்ஸாம் மாதிரி தான். தமிழ் தகுதி தேர்வில் 80 மதிப்பெண்கள் கொண்ட வினா இருக்கும். இதில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண், அதாவது 80க்கு நீங்கள் 32 மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாம் தான் வைப்பாங்க. ஆனால் தமிழில் இருக்கிற அந்த ஓஎம்ஆரை ஃபஸ்ட்டு திருத்துவாங்க. அதில் நீங்கள் வந்து 32 மார்க் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த மெயின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ஆகும். சரிங்களா, அந்த முதன்மை எழுத்து தேர்வில் பொது அறிவு பகுதியிலேருந்து 50 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 50 வினாக்கள் கவர் பண்ணுறது நம்ம சிறை டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கவர் பண்ண முடியும். அடுத்து இசை அறிவு குறித்து 20 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுப்பாங்கன்னா, அந்த நோட்ஸ் எப்படி இருக்கும், அந்த நோட்ஸ் குறித்த இது ரிதம்னா என்ன, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 70 வினாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய 80 வினாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை மதிப்பீடு எடுத்துக்க மாட்டாங்க. இதில் 32 எடுத்தாலும் சரி, நீங்கள் 79 எடுத்தாலும் சரி, 32லேருந்து நீங்கள் 79 80 வரைக்கும் எடுத்தாலே அது கணக்கு கிடையாது. ஜஸ்ட் அது எலிஜிபிள் ரவுண்டு மாதிரி தான். ஆனால் கம்பல்சரி 32 மார்க் எடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த இதில் நீங்கள் 32 எடுத்தால் தான் இந்த பேப்பர் வந்து திருத்துவாங்க. சரிங்களா, அடுத்தது உடற்தகுதி தேர்வு. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடணும். பெண்கள் 400 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 நிமிஷத்தில் ஓடணும். எக்ஸர்சைஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 1500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிடங்களில் முடிக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் தான்ப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல், வேறு ஃபிசிக்கலே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் கான்ஸ்டபிள் மியூசிக் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இதுதான் முக்கியமான ரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வாசிப்பு திறமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு இதில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த தேர்வில் உங்கள் இசை வாசிக்கும் திறனை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மதிப்பீடு செய்யும் முக்கியமான கட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி உங்களை வந்து இசைக்க சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. எழுத்து தேர்வுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடைபெறுது. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வரிசையாக முடிச்சுட்டு வந்தால் தான் இந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 25 மார்க் டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஆல்ரெடி 70 மார்க் எக்ஸாமு, இதில் ஒரு 25 மார்க் டெஸ்ட்டு. தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 9 மதிப்பெண் வாங்கணும். ஓகேங்களா, ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 9 மதிப்பெண் வாங்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது உங்கள் கருவியில் நேரில் வந்து பார்த்திங்கன்னா வாசிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேரில் வந்து வாசி காட்டணும். அதில் மதிப்பீடு செய்யப்படும் 5 முக்கிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிதம், தாளம் சரியாக உள்ளதான் செக் பண்ணுவாங்க. பீட்டு செக் பண்ணுவாங்க, டெம்போ செக் பண்ணுவாங்க. அடுத்து நோட் அக்யூரசி, சுரம் சரியாக இருக்கா, சரியான நோட்டு வாசிக்கிறீங்களா, பிச்சு தவறுதா அப்படின்ற டீட்டெயிலாம் செக் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோன் குவாலிட்டி, ஒலித்தரம் எப்படி இருக்குது, கிளியராக இருக்கா, நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக்கலி, இசை உணர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் இருக்கா, மியூசிக் ஃபீல் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. உடல் சமநிலை, அந்த பேண்டை பிடிக்கும்போது உங்களோட பாடி பொசிஷன் எப்படி இருக்குது, கருவியை நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 25 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. மதிப்பெண் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னா 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நல்லா பண்ணிங்க அப்படின்னா 3 மதிப்பெண்ணும், ஆவரேஜ்னா 2 மதிப்பெண், புவர்னா 0. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட் நடக்குது, 5 25 மார்க். ஓகேங்களா, அடுத்தது எந்த கருவிகளில் தேர்வு நடக்கும்? கீழே கொடுத்துருக்க எதில் வேணால் நடக்கும், எது வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் காட்டிக்க முடியும். யார் மதிப்பீடு செய்வாங்க இந்த மியூசிக் டெஸ்ட்டை யார் பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் பேண்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க பண்ணுவாங்க, இல்லைனா மியூசிக் மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, ஆர்மி பேண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க, இல்லைனா மியூசிக் யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் பொதுவாக கேட்பது. ஓகேங்களா, அதாவது ஒரு பீஸை வந்து வாசிக்க சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ப்ராக்டிஸு, ரிதம் டெஸ்ட்டு, அதாவது ரைட் ரீடிங் நோட்ஸ், அதாவது அந்த நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களை அந்த நோட்ஸுக்கு வாசிக்க தெரியுது அப்படின்னு பார்ப்பாங்க. பேண்டு டியூன் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கணும். ஸ்கேல் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரிதம் கரெக்ஷன் தெரிஞ்சுக்கணும், சாங் ஃபுல்லாக ஒரு சாங் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸ்டேஜ் ஃபேர் இல்லாமல் வாசிக்கணும், எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் வாட்டு வாசிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸ்பெஷல் மார்க்ஸ், இசை சான்றிதழுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. இசை சான்றிதழுக்கு 5 மதிப்பெண் வழங்குறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் 20 மார்க் பார்த்தோம்,
ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மார்க் பார்த்தோம். 5 95 மீதி 5 மார்க் இருக்கா, அந்த 5 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நம்ம பிசி எக்ஸாம் மாதிரி தான் சரிங்களா. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் சர்டிஃபிகேட், அந்த காலேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரேடு 1 சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட் கிரேட் வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு, ஃபோர்த் கிரேட் அண்ட் அபோவ் வச்சுருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இணைந்த அரசு கல்லூரிகள் ஏரியா படித்து எந்தெந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மார்க். 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கும், 1 வருட சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்கும், 1 வருட டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்கும், 2 வருட டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 3 மார்க்கும், 2 வருட டிகிரி கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொடுக்குறாங்க. 3 வருட டிகிரி அண்ட் அபோவ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் முழுமையாக கிடைக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 5 மதிப்பெண் தான் வழங்கப்படும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கீங்க, இந்த சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2க்கு சேர்த்து 10 மார்க்லாம் வழங்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் ஓகேங்களா. அதிகபட்சமாக 5 மார்க் தான் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்க அந்த 2 மார்க்கையும் இதில் இருக்க 3 வேணால் சப்மிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. மொத்தமாக 5 மார்க் தான் கிடைக்கும் சரிங்களா. மொத்தமாக 100 மார்க் முடிச்சாச்சுப்பா, 100 மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு ஓகேங்களா. முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் காலி பணியிடத்துக்கு 1:5 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பள வளர்த்தல், உயரம் வளர்த்தல், அந்த வந்து 1500 இதுக்கு அனுப்புவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் செலக்ட் ஆகிறவங்கள 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த மியூசிக் வாசி காட்டுற ப்ராக்டிக்கல் அனுப்புவாங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் சரிங்களா. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இதோட ஜீவோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்ததான் நம்ம டெஸ்ட் பேட்சோடைய இணைய விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். இதில் ஜிகே ஃபுல்லாக நீங்கள் வந்து கிரேட் 2 கான்ஸ்டபிள் பிசிக்கு படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேண்டு பிசிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜிகே டாபிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கவர் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேஜில் இன்னொன்று விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஷெட்யூல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷெட்யூல் லிங்க் வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளை காலை 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முழு தேர்வு, அதாவது பிசியோடைய 2026ஆம் ஆண்டு பிசிக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறோம். இந்த ஃபுல் டெஸ்ட்டாக பிசி பேண்ட் எழுதினாலும் சரி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எந்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை தயவு செஞ்சு எழுதி பாருங்கள். எழுதிட்டு உங்களை நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.